திருப்பூரில் நீட் தேர்வு மையத்தில் வெளியே இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. விவரம் என்ன? தேவப்பிரியன், அதாவது இன்று காலை நீட் தேர்வு ஆனது நடைபெற்ற நிலையில் 7 மையங்களில் திருப்பூர் மாவட்டத்தில் நீட் தேர்வு நடைபெற்றது. சுமார் 3212 மாணவர்கள் இன்று நீட் தேர்வை எழுதினர். இந்த நீட் தேர்வு எழுத மாணவர்கள் வந்தபொழுது அவர்களது, அதாவது குறிப்பாக மாணவிகளின் உடையில் அதிக அளவிலான பட்டன்கள் இருந்ததாக கூறி ஒரு மாணவி வெளியே அனுப்பப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த பெண் காவலர் ஒருவர் அந்த மாணவிக்கு உதவி செய்து உடனடியாக கடைக்கு அழைத்து சென்று வேறு மாற்று ஆடை வாங்கி கொடுத்து தேர்வு எழுத உதவி செய்தார். அதே போல மற்றொரு மாணவியும் அதிக அளவிலான பட்டன்கள் இருந்ததாக கூறப்பட்டு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டதால் அவரது உறவினர்கள் இணைந்து அந்த மாணவியின் உடையில் இருந்த பட்டன்களை அறுத்தெறிந்தனர். இந்த சம்பவமானது ஒருதலைபட்சமாக நடப்பதாகவும், தமிழகத்திற்கு ஒரு மாதிரியாகவும், வட மாநிலங்களுக்கு வேறு மாதிரியான விதிமுறைகளுடனும் இந்த தேர்வுகள் நடத்தப்படுவதாகவும் தெரிவித்து தற்போது இந்திய மாணவர் சங்கத்தினர் இந்த தேர்வு மையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதனைத் தொடர்ந்து அவர்களை வரவிடாமல் தடுப்பதற்காக ஏராளமான போலீசார் தடுப்புகள் அமைத்து குவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்திய மாணவர் சங்கத்தினர் சுமார் 30 பேர் இந்த தேர்வு மையத்தின் அருகே வந்தனர். அப்பொழுது அவர்களை தடுத்து உடனடியாக போலீசார் கைது செய்ய முயன்றதால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் அனைவரும் திருமுருகன்பூண்டி ரிங் ரோடு சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அனைவரையும் குண்டுக்கட்டாக தூக்கி போலீசார் கைது செய்தனர். இதன் காரணமாக மாணவர்கள் மற்றும் போலீசார் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி பாலாஜி.